எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பிரியாணி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பிரியாணி இலை போட்டுடும். நல்லா வறுக்கிறோம் கொஞ்சம் நேரம். கம்மி பண்ணிடலாமா? கடல் பாசி இதையும் இதுலேயே சேர்த்து கொஞ்சம் நேரம் அப்படியே வளர்க்குறோம். அப்புறம் மிளகும் போட்டுக்கலாம். ஏலக்காயும் போட்டுக்கலாம். நல்லா வணக்கியாச்சு. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணி எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்தி எல்லாம் ஒட்டுக்கா சேர்த்தி பொடி பண்ணி எடுத்துக்கிறோம். பிரியாணிக்கு செய்யும் போது பிரியாணிக்கு மட்டன் சிக்கன் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம அவசரமாக செய்யும் போது இது முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.